அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜோதீஸ்வரன். நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் மனிதன். நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் ரோஷினி. ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி படிக்கிறேன். 7ஆம் வகுப்பு. என் பெயர் அம்மு. ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் ஆசுலஸ்ரீ. நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்னுடைய தலைப்பு வீட்டு வெப்பக்காப்பு. வீட்டு வெப்பக்காப்பு என்பது வீட்டின் உள்ளே உள்ள வெப்பநிலையை சீராக வைத்திருக்க உதவும் ஒரு முக்கியமான அறிவியல் முறையாகும். இதன் மூலம் வீட்டில் உள்ள சூடு அல்லது குளிர் தடுப்பது சாத்தியமாகிறது. இதனால் மின்சார செலவு குறையவும் ஆற்றல் சேமிக்கவும் முடிகிறது. நோக்கம்: வெவ்வேறு பொருட்கள் வெப்பத்தை எவ்வாறு தடுக்கின்றன என்பதை அறிந்து எந்த பொருள் சிறந்த வெப்பக்காப்பாக செயல்படுகிறது என்பதை கண்டறிதல். சிக்கலின் அறிக்கை: நமது வீடுகளில் வெப்பநிலை கட்டுப்பாடாக குளிர்பதன் கருவிகள், விசிறிகள் போன்றவை அதிகமாக பயன்படுத்துகின்றன. இதனால் மின்சார செலவு அதிகரிக்கிறது மற்றும் ஆற்றல் வீணாகிறது. வெப்பம் வீட்டுக்குள் புகுவதையும் உள்ளே உள்ள வெப்பம் வெளியேறுவதையும் தடுக்க எந்த பொருள் சிறந்த வெப்பக்காப்பு என அறியவில்லை. எனவே வெவ்வேறு பொருட்கள், செய்தித்தாள், பருத்தியாலை, முடி போன்றவை வெப்பத்தை எவ்வாறு தடுக்கின்றன என்பதை ஆய்வு செய்து வீட்டில் பயன்படுத்துவதற்கு சிறந்த வெப்பக்காப்பு பொருளை தேர்வு செய்வதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம். காரணங்கள்: வீடுகளில் வெப்பக்காப்பு பொருட்கள் சரியாக பயன்படுத்தாதது, சுவர்கள் மற்றும் கூரைகளில் வெப்பத்தை தடுக்கக்கூடிய பொருட்கள் இல்லாதது, காற்று ஊடுருவும் கதவுகள், ஜன்னல்கள் போன்ற இடங்களில் வெப்பம் நுழைதல், சிமெண்ட், கான்கிரீட் போன்ற பொருட்கள் வெப்பத்தை எளிதில் கடத்துதல், வெப்பமான காலநிலையிலும் குளிர்ச்சியான வானிலும் வீட்டின் உள்ளே வெப்பநிலை மாறுதல். பருத்தி ஆட்டுத்தோல் செய்து மேற்கூரை செய்யப்படுகிறது. தீர்வு: வீட்டின் சுவருக்குள் வெப்பத்தை கட்டுப்படுத்தும் பொருட்கள். ஆடுகள் மற்றும் முறைவற்றில் வெப்பம் மிகவும் மெதுவாக குறையும். பயன்கள்: வீட்டு சுவர்கள் மற்றும் கூரைகளில் முறை அல்லது கம்பளி பொருட்களை பயன்படுத்துவது வெப்பத்தை தடுக்க உதவுகிறது. இதனால் கோடையில் குளிர்சாதன பயன்பாடு குறைகிறது, மின்சார சேமிப்பு ஏற்படுகிறது. குளிர்காலத்தில் வெப்பம் வெளியில் செல்லாமல் தடுக்க